இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதோடு சேர்த்து ஓத வேண்டிய இன்னொரு துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவுடைய கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் எதையாவது இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம இழந்ததை விட சிறந்தது நிச்சயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மனைவி உம்மு சலமாங்கிறவங்க ஏற்கனவே அபூ சலமாங்கிறவரை திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அபூ சலமா இறந்து விட்டார். எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்காக வேண்டி இறைவா எனக்கு கூலி கொடு, பரிசு கொடு, நான் சபர் செஞ்சுக்கிறேன், இதை விட சிறந்தது எனக்கு தா, இதை விட ஒரு சிறந்ததை தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கேட்க சொன்னார்கள். அப்ப கூட நான் நினைச்சேன், அபூ சலமாவுக்கு மேல ஒரு சிறந்த ஒரு ஆளு யாரு கிடைக்குவா அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன். கடைசியில என்னுடைய துஆவின் பயனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு கணவராக தந்தான், சிறந்ததை கேட்டதுனால. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு இதை சொல்லணும். அந்த வாசகம் என்னன்னு கேட்டா, என்னுடைய இந்த துன்பத்திற்கு இறைவா நீ கூலி தருவாயாக, இதை விட சிறந்ததை எனக்கு மாற்றாகத்தா. இப்ப எதை நான் இழந்திருக்கிறோம், வீட்டை இழந்துட்டீங்களா, இதை விட நல்லதை தா. சொத்தை இழந்துட்டீங்களா, வியாபாரத்தை இழந்துட்டீங்களா, பிள்ளை இழந்துட்டீங்களா, பொண்டாட்டி இழந்துட்டீங்களா, புருஷனை இழந்துட்டீங்களா, எதை இழந்துட்டீங்களோ கண்டிப்பா அதை விட சிறந்தது அல்லாஹ்வுக்கு தர முடியும். அதனால இதை விட சிறந்ததை தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அதை விட அல்லாஹ் சிறந்ததை தராமல் இருப்பது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி நீங்க கேட்டு பார்த்தீங்க என்று சொன்னா அதை விட நல்லது ஒண்ணு நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அப்ப நம்ம எந்த ஒரு மௌத்து ஏற்பட்டாலும் நம்ம என்ன நினைக்க கூடாது, இது மாதிரி ஒரு புள்ள நமக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி பாசமுள்ள ஒரு கணவர் கிடைப்பாரா, இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் உலகத்துல அவன் இயங்க முடியாம போயிடுது. வாழ்க்கை விரக்தி அடைஞ்சு போய் அவனை தற்கொலை பண்ற மாதிரி ஆகி ஊரை விட்டு ஒதுங்கி என்னோ ஒரு மொத்த லைஃப் வீணா போயிடுது. பாருங்க, இஸ்லாம் எப்படி மன ரீதியாக அவனை வென்றெடுக்குதுன்னு கேட்டா, இது எதை நீ இழந்திருக்கிறியோ, புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் எதை நீ இழந்தியோ அதை விட ஒரு சிறந்தது இருக்குது, ஏதோ ஒரு வகையில உனக்கு அதை விட சிறந்தது கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1525 1527. அப்ப இது நம்ம கவனத்துல வச்சுக்கணும். எந்த இழப்பு வந்தாலும் சரி, இது மாதிரி ஒண்ணு இனிமே கிடைக்காது நினைக்க கூடாது. இதை விட மேலானது அல்லாஹ்வுக்கு தர முடியும். அவன்கிட்ட நம்ம புனையிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக தருவான். இது இறந்த ஒரு ஆள் இறந்த பிறகு அந்த செய்தியை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறும் பொழுது சேர்த்து இதையும் கூறிவிட வேண்டும். அரபில சொல்ல முடிஞ்சாலும் சரி, தமிழ்ல கூட நீங்க பிரார்த்தனை தானே, இந்த துஆவை சொல்லிவிட்டு இது அடிக்கடி கூட அல்லாஹ்ட்ட கேட்டு வரலாம். அடிக்கடி இறந்த பிறகு, யா அல்லாஹ் என் கணவர் பறி கொடுத்துட்டேன், என் மனைவியை பறி கொடுத்துட்டேன், என் பிள்ளையை பறி கொடுத்துட்டேன், அண்ணனை பறி கொடுத்துட்டேன், இதை விட ஒரு சிறந்த ஒன்றை மாற்று எனக்கு கொடு அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்கு எது சிறந்தது தெரியாது. பிந்தி அல்லாஹ் தருமா அது சிறந்ததாக இருக்கும். அப்ப இதை கவனத்தில் வைத்து இந்த ஒரு அணுகுமுறையும் இறந்த பிறகு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.